ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷலான வீடியோவாக இருக்க போகுது. ஏன்னா ஆரி ஒர்க் தெரியாதவங்க கூட இந்த ஒர்க்கை ட்ரை பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ண ப்ளவுஸ்லேயும் இந்த ஒர்க்கை வந்து ட்ரை பண்ணலாம். பட் நான் வந்து ஃபினிஷ் பண்ணாத முன்னாடியே வந்து மெட்டீரியலாக இருக்கும்போதே உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு காட்டியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா மெட்டல் ஒயர். இந்த மெட்டலில் வர இந்த ஒயர் பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக வளையும். அதாவது நம்ம எந்த சைடெலாம் திருப்பி வளைச்சி கொடுக்குறோமோ அந்த மாதிரி நல்லா வளையும். இது வந்து உங்களுக்கு ஆரி ஒர்க் மெட்டீரியல் ஷாப்லேயே கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஜுவல்லரி மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஒயரை கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஸ் எடுத்துக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் இருக்க ஒரு பேஸ் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கொடுத்திங்கன்னா இந்த ஒயர் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக வளைஞ்சிரும். ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வேணும். ஸோ ஒரு மெஷர்மெண்ட் வேணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வர இந்த மாதிரி வேஸ்ட்டு பாக்ஸு, அதாவது நம்ம சாக்லேட்டில் சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேஸ்ட்டு டூல் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த குளுக்கோவிட்டா இந்த மாதிரி ஒரு டப்பா இருக்கு இல்லையா, ஸோ இதை சுற்றியும் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கொடுத்திங்கன்னா அது வந்து நல்லா வந்து ட்விஸ்ட் ஆகிடும். நம்மளுக்கு எந்த ஷேப்க்கு வேணுமோ அந்த ஷேப்க்கு வந்து இந்த மெட்டல் ஒயர் வந்து சுற்றி கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சுற்றிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. சிசர்லேயே கட் பண்ணாலும் இது தாராளமாக கட் ஆகும். ஸோ இது வந்து ஜுவல்லரி மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற மெட்டல் ஒயர் தான். ஸோ நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 8 இது வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டாக்கிங் கிளாத்தை யூஸ் பண்ணி டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், ரெண்டு சேர்த்து ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப் வரும். ஸோ இது பட்டர்ஃப்ளை ப்ரூச் ஒர்க் தான். ஸோ நீங்கள் ஆரி ஒர்க் தெரியலனாலும் இதை வந்து ஹேண்ட்மேடாக கையில் பண்ணுறது தான். மெட்டீரியலாக யூஸ் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ப்ளவுஸ் வந்து தைச்சிட்டேன் அதுக்கு மேலே பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்டிச்சுடு ப்ளவுஸ்க்கு மேலேயும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, ஒரே ஒரு ரவுண்ட் ஷேப்பை இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் ஸ்டாக்கிங் கிளாத் எடுத்திருக்கேன். சாரியோட கலர் வந்து ப்ளூ தான். ஸோ ப்ளூ கலர் மட்டும் வேணும். ஸோ இந்த மெட்டல் ஒயருக்கு மேலே இந்த மாதிரி கிளாத்தை வச்சு சுற்றி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்ல ஃப்ளெக்சிபிளாக இழுக்க முடியும். பாருங்கள், இந்த மாதிரி எலாஸ்டிக் மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். ஒரு 3D எஃபெக்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மெட்டல் நம்ம சுற்றி எடுத்தோம் இல்லையா, அதுக்கு மேலே கிளாத்தை வச்சு நல்லா கொஞ்சம் இழுத்திங்க அப்படின்னா இது வந்து ஃப்ளெக்சிபிளாக நல்லா இழுத்து கொடுக்கும். எலாஸ்டிக் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இழுத்து நல்லா கையில் டைட்டாக பிடிச்சிட்டு இதோட கொஞ்சம் ஒரு கால் பகுதி சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வச்சு இப்படி அழுத்தி கொடுக்குறேன். இது அழுத்தும் போது உள்பக்கமும் நமக்கு வந்து எந்த ஷேப்பில் நம்ம அழுத்துகிறோமோ அந்த ஷேப்பில் வந்து இது நல்லாவே வந்து ஷேப் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நல்லா இன்னும் கிளாத்தை டைட்டாக இழுத்திங்க அப்படின்னா இது ஒரு ஷேப் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது வந்து பட்டர்ஃப்ளையோட லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 பீசஸ் சேர்ந்து ஒரு பட்டர்ஃப்ளை ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி அழுத்தி கொடுத்துட்டு நார்மல் மிஷினுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா த்ரெட்டு, நார்மல் மிஷின் த்ரெட்டு, ஸோ அதை வச்சு இந்த மாதிரி நம்ம சுற்றி நாட் போட்டு எடுத்துக்கணும். ஸோ இது கலண்டு வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஈஸி தான், சிம்பிள் தான். டைம் உங்களுக்கு ரொம்ப எடுக்காது. ஈஸியாக நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். வெறும் ப்ரூச் ஒர்க் மட்டுமே நீங்கள் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக நாட் பண்ணிவிட்டு இப்போ சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சைடு, அதாவது பட்டர்ஃப்ளையோட ஒரு சைடு ஷேப் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ இன்னொன்று நான் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அடுத்த இதுவுமே இந்த ரவுண்ட் ஷேப்பில் சுற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மெட்டல் ஒயரை எடுத்துகிட்டு அந்த கிளாத்தை வந்து அது மேலே சுற்றி எடுத்துக்கணும். ஸோ எடுக்கும்போது அதை நல்லா ஃப்ளெக்சிபிளாக இழுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இழுக்கும்போது நமக்கு நல்லா வந்து அந்த கிளாத்தை ஒரு 3D எஃபெக்டில் ஒர்க் பண்ணும்போது ஒரு 3D எஃபெக்டில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கிறேன். நல்லா டைட்டாக இப்படி பிடிச்சிக்கோங்க. கையில் இழுத்து 2 சைடும் பிடிச்சிட்டு இப்போது இந்த கொஞ்சம் ஒரு கால் பகுதி இருக்கு இல்லையா, கீழேருந்து கால் பகுதிக்கு இப்படி உள்ளே அழுத்தி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி கொடுத்துட்டு இந்த மாதிரி சுற்றி எடுத்திங்கன்னா இந்த 2 பீசஸும் சேர்க்கும்போது நம்மளுக்கு பட்டர்ஃப்ளை ஷேப் வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் வெறும் ரவுண்ட் ஷேப் வச்சு
ரோசஸ்ஸு இல்லாட்டி ஃப்ளவரு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து பட்டர்ஃப்ளை தான் ரெடி பண்ண போகிறேன். அதனால் இந்த மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ரெண்டையும் சேர்க்கும்போது நம்மளுக்கு பட்டர்ஃப்ளை ஷேப் வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பீசஸும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பட்டர்ஃப்ளை ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போது நார்மல் மிஷின், அதாவது நார்மல் த்ரெட்டு எடுத்துகிட்டு ஊசியில் கோர்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீடிலில் கோர்த்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் பாயிண்ட் பண்ணி வச்சுருக்க இடத்துல இந்த மாதிரி நீங்கள் மேல் பக்கம் இருந்து கீழ்ப்பக்கம் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடணும். அந்த பெட்டலை, அதாவது அந்த பட்டர்ஃப்ளையோட ஒரு பெட்டலை வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். நார்மலாக கையில் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், நகராமல். இப்போ அடுத்த பெட்டலையும் அதுக்கு மேலே எடுத்து வச்சு ஸோ அந்த பெட்டலையும் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இப்போது அடுத்த சைடு பெட்டலையும் உள்பக்கம் வெளிப்பக்கம் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. உங்களுக்கு ஆரி ஒர்க் தெரியலனாலும் நீங்கள் நார்மலாக இப்போ தான் ஒரு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லேயும் பண்ணலாம், ஸ்டிச் பண்ணாத ப்ளவுஸ்லேயும் நீங்கள் பண்ணலாம். ஸோ ப்ளவுஸு இந்த மாதிரி ஒர்க் பண்ணி போடணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வெறும் ஆரி ஒர்க் தெரியாமையே கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். லைட்டாக அப்படி அழுத்தி கொடுத்தீங்க அப்படின்னா அது மூவ் ஆகாமல் அப்படி இருக்கும். இப்போ நல்லா ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் மேல் பக்கம் இருந்து நீடில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஹேங்கிங் பீட்ஸ் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ஜுவல்லரி மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பீட்ஸை வந்து நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். இது பேர் ஹேங்கிங் சொல்லுவாங்க. ஒரு 15லேருந்து ஒரு 16, 18 அந்த மாதிரி கவுண்ட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈவனாக ஒரே மாதிரி தெரியும். இது நல்லா வந்து உங்களுக்கு ஹேங்கிங் ஷேப்பில் இருக்கும். ஸோ ப்ளவுஸ் ஒர்க்காக நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே அழகாக தெரியும். இப்போது நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் வந்து சேர்த்து போடுங்க. எப்போவும் வந்து இதை கையில் தான் நம்ம நீடில் இன்செர்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஸ்டிச்சஸ் வந்து நிறைய போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் நமக்கு. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுட்டு எல்லாம் நீட்டாக வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அடுத்த பட்டர்ஃப்ளை வந்து இதுக்கு கீழே நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ எண்ணாட் எப்படி போடுறது அப்படின்னா, நார்மலாக நீங்கள் முடிச்சு போடுற மாதிரி போடலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆரி நீடிலில் வந்து போட போகிறேன். ஸோ ஆரி நீடிலில் இந்த மாதிரி போடும்போது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நான் ஆரி நீடில்லையே இந்த மாதிரி போட்டுக்கிறேன். நீங்கள் நார்மல் நீடில்லையே எப்படி நாட் போடுவீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ அடுத்த பெட்டலையும் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு போயிடுறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அந்த கீழே மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம ப்ளவுஸு ரைட் சைடு மட்டும் வரும், சுற்றியும் வராது நமக்கு 2 சைடும். ஸோ ரைட் சைடு மட்டும் ஒரு 4 பட்டர்ஃப்ளை வர மாதிரி நான் டிசைன் வந்து எடுத்திருக்கேன். இந்த ப்ரூச் ஒர்க் பார்த்திங்கன்னா ஸ்லீவு ப்ளஸ் பேக் சைடில் ரைட் சைடு மட்டும் வரும். ஓகேவா, இப்போ எல்லாமே முடிச்சுட்டு இப்போ வந்து இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன் ஒயிட் கலரில் எடுத்துகிட்டு மேல் பக்கமாக இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்து ஒரு இந்த மாதிரி டியூப் பீடு ப்ளஸ் ஒரு சுகர் பீடு நமக்கு அந்த பட்டர்ஃப்ளையில் மேல் பகுதியில் வந்து அந்த கொம்பு மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காண்டி இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ கொஞ்சம் சிம்பிளாக இருக்கட்டுமேனா, ரொம்ப ஹெவியாகவும் இருக்கக்கூடாது, எனக்கு ரொம்ப சிம்பிளாக வேணும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளிட்டர் எஃபெக்டில் நல்லா கொஞ்சம் கிராண்டாக எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால தான் கிளிப் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ எல்லா பட்டர்ஃப்ளைக்கும் இந்த மாதிரி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இதை சுற்றியும் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துடலாம். நீங்கள் வந்து இப்படியே ப்ளைனாக விட்டாலும் உங்களுக்கு அழகாக இருக்கும். ஏன்னா சாரியோட கலர் வந்து எனக்கு ஸ்கை ப்ளூ கலர் தான். ஸோ ஸ்கை ப்ளூ வெறும் ஸ்கை ப்ளூ கலர் மட்டும்தான் சாரீ. ஸோ ப்ளவுஸ் வந்து இந்த கலர். ஸோ இந்த கலருக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணும் இல்லையா, அதனால் ஸ்கை ப்ளூ கலரில் நான் பட்டர்ஃப்ளை எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ளவர் கூட இதில் ரெடி பண்ணலாம். ஸோ பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். இப்போது இதே மாதிரி எல்லாமே ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் நார்மல் ஊசிலையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஆரி ஒர்க் தெரியும் அப்படிங்கிறனால நான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சுகர் பீடு எடுத்து அங்கங்கே இந்த மாதிரி ரேண்டமாக வச்சு
சிங்கிள் பீட் லாக்கிங் மெத்தடில் போட்டுக்கோங்க. ஸோ பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் எம்ப்ராய்டரி உங்களுக்கு ஆரி ஒர்க் தெரியல அப்படின்னா நார்மலாக வந்து இதை அப்படியே ப்ளைனாக விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பெரிய பீட்ஸாக எடுத்து நார்மல் ஊசியிலே வந்து ஸ்டிச் பண்ணும்போது இன்னமும் அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 ஃபுல் பக்கமும் வந்து நீங்கள் அங்கங்கே பீட்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ முடிச்சுட்டு காட்டுறேன். எல்லாம் முடிச்சாச்சு, 2 சைடும் முடிச்சுட்டு இப்போ அந்த கேப்பில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அங்கங்கே ரேண்டமாக இந்த மாதிரி கிளிப் ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ நார்மலாக எம்ப்ராய்டரி தெரிஞ்சால் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்டோன்ஸை வந்து க்ளூ போட்டு அப்ளை பண்ணி விட்டுடலாம். இதோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்தது. ஸோ இந்த ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.